ஓகே, தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது லூப்டெக் யூடியூப் சேனல். இன்னைக்கான வீடியோவில் அன்லிமிட்டடான ஃபேக் மெயில் ஐடி மொபைல் நம்பரை எப்படி ஃப்ரீயாக எடுக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அந்த ஃபேக் மொபைல் நம்பர் மெயில் ஐடி யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃபேக்கான அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணதுன்னு சொல்லிட்டு ஒரு டெமோ கூட பண்ணி காட்டுறேன். ஃபேக் அக்கௌண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேக்கான இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், ஃபேக்கான வாட்ஸ்அப், ஃபேக்கான ட்விட்டர் அக்கௌண்ட்டு சொல்லிட்டு கிரியேட் பண்ணது. ஸோ ஓகே, வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க இன்னைக்கு வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணிக்கோங்க. நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இது நம்ம மொபைலில் தான் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம 2 அப்ளிகேஷன் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டாக யூஸ் பண்ண போகிற அப்ளிகேஷன் டெம்ப் மெயில். இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபேக்கான அன்லிமிட்டடான மெயில் ஐடியை எடுக்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவேன். ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ப்ளே ஸ்டோரில் இருந்து இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷனை ஓப்பன் கொடுங்க. சில பர்மிஷன் எல்லாமே கேட்கும். அந்த பர்மிஷனுக்கு எல்லாமே அலோ கொடுத்துருங்க. அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ்லேயே நமக்கு ஒரு ஃபேக் மெயில் ஐடியை கொடுத்துருப்பாங்க. நமக்கு இந்த மெயில் ஐடி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மெயில் ஐடியை நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா இங்கே சேஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சேஞ்சை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேற ஒரு மெயில் ஐடியை கொடுப்பாங்க. இந்த மெயில் ஐடிக்கு வர மெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும்னா கீழே இருக்கிற இன்பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மெயில் ஐடிக்கு வர மெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணி நான் ஒரு ஃபேக்கான இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இந்த மெயில் ஐடியை நம்ம காப்பி பண்ணிக்கிறோம். அந்த மெயில் ஐடி கீழே காப்பின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த காப்பியை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஜிமெயில் காப்பி ஆகிடும். இப்போ நான் ஒரு இன்ஸ்டாகிராமுக்கு போயிட்டு கிரியேட்டிவ் அக்கௌண்ட்டுக்கு கொடுத்து ஒரு ஃபேக்கான அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறேன். ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் போயிட்டு கிரியேட்டிவ் அக்கௌண்ட்டு தரேன். நேம் கேட்குறாங்க. நேம் ஏதாச்சும் டைப் பண்ணிடுறேன். ஓகே, இந்த இடத்துல மெயில் ஐடி கேட்குறாங்க. இந்த மெயில் ஐடி கொடுக்குற இடத்துல நம்ம அந்த ஃபேக் மெயில் ஐடியை பேஸ்ட் பண்ணிடலாம். ஃபேக் மெயில் ஐடி பேஸ்ட் பண்ணிட்டோன்னே நம்ம நெக்ஸ்ட் கிளிக் பண்ணலாம். ஓகே, பாஸ்வேர்டு கேட்குறாங்க. நான் பாஸ்வேர்டு ஏதாச்சும் கொடுத்துக்கிறேன். டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க. டேட் ஆஃப் பர்த்தும் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு ஓடிபியே கேட்காம டேரெக்டாக இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நமக்கு ஓடிபியே கேட்காம நம்ம ஒரு ஃபேக்கான அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணியாச்சு. ஆனால் மற்ற சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டில் எல்லாமே ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த டெம்ப் மெயிலில் இன்பாக்ஸில் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் ஒரு மெயில் வந்திருக்கு. அதாவது இந்த மெயிலை யூஸ் பண்ணி ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்பாக்ஸில் நமக்கு ஒரு மெயில் வந்திருக்கு. இந்த ஃபேக் மெயில் ஐடி யூஸ் பண்ணி ஒரு ஃபேக்கான அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணது மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி ஒரு சில வெப்சைட்ல நம்மளோட ஒரிஜினல் மெயில் ஐடி யூஸ் பண்ணி லாகின் பண்ணாம நம்ம ஒரிஜினல் மெயில் ஐடியை மிஸ்யூஸ் பண்ணதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த வெப்சைட்ல இருந்து நமக்கு டெய்லியும் ஒவ்வொரு மெயிலா டிஸ்டர்ப் பண்ணதுக்குனே வரும். அதுமே சமயத்துல இது மாதிரியான ஒரு ஃபேக் மெயில் ஐடி யூஸ் பண்ணி நம்ம லாகின் பண்ணா நம்மள மெயில் ஐடி மிஸ்யூஸ் பண்ணதுக்கும் வாய்ப்பு இல்லை. நம்ம சேஃபாகவும் இருக்கலாம். ஓகே, நம்ம செகண்டா பார்க்க போற அப்ளிகேஷன் செகண்ட் லைன். இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபேக்கான மொபைல் நம்பரை எடுக்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவேன். ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ப்ளே ஸ்டோரில் இருந்து இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறோன்னே கெட் ஸ்டார்ட்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இந்த இடத்துல நம்மளோட மெயில் ஐடியை யூஸ் பண்ணி சைன் அப் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் இந்த இடத்துல ஒரிஜினல் மெயில் ஐடி கூட தரலாம். இல்லைனா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த ஃபேக் மெயில் ஐடி கூட தரலாம். நான் அந்த ஃபேக் மெயில் ஐடியை நான் யூஸ் பண்ணுறேன். ஏற்கனவே அந்த ஃபேக் மெயில் ஐடி நான் காப்பி பண்ணிடுவேன். ஜஸ்ட் இந்த இடத்துல நான் பேஸ்ட் மட்டும் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்துல பாஸ்வேர்டு கேட்குது. நான் பாஸ்வேர்டு ஏதாச்சும் கொடுத்துட்றேன். இந்த இடத்துல கண்டினியூ கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல ஒரு சில பர்மிஷன் இல்லாமல் கேட்பாங்க. அந்த பர்மிஷனுக்கு எல்லாத்துக்கும் அலோ கொடுத்துருங்க. இந்த இடத்துல நம்மளோட ஏரியா கோட் கேட்டிருப்பாங்க. இந்த ஏரியா கோட்னா வேற ஒன்றும் இல்லை, நம்ம செலக்ட் பண்ணுற மொபைல் நம்பர் எந்த நம்பரில் ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லிட்டு நம்மளே தரலாம். இப்போ ஜஸ்ட் டு நாட் யூஸ் லொக்கேஷன் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு 3 நம்பரை டைப் பண்ண சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஒரு 3 நம்பரை டைப் பண்ணுங்க. ஓகே, இந்த நம்பருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ ஃபிளாக் இருக்கும். இதை பார்த்தோன்னே நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது யூஎஸ்ஏ நம்பர் தான் சொல்லிட்டு டைப் பண்ணுறோன்னே கண்டினியூ கொடுங்க.
இந்த நம்பரில் இருக்கிற பலவிதமான காம்பினேஷனை வந்து காட்டுவாங்க. இதில் வந்து நமக்கு பிடிச்ச நம்பரை ஒன்று பிக்கப் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அப்ளிகேஷன் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஜஸ்ட் நீங்கள் வந்து லெஃப்ட் ஹேண்ட் பக்கம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா நீங்கள் வாங்கின அந்த நம்பரை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷனுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டயல் பேட் வந்து இருக்கும். அந்த டயல் பேடை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த நம்பர்லேருந்து கால் வந்து பண்ணிக்கலாம். ரொம்ப நேரத்துக்குலாம் வந்து பேச முடியாது, ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து பேசலாம். அப்புறமா இந்த நம்பரை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஃபேக்கான அக்கௌண்ட் எல்லாம் வந்து கிரியேட் பண்ணலாம். நான் வந்து ஒரு டெமோக்கு வந்து இந்த நம்பரை யூஸ் பண்ணி ஒரு ஃபேக்கான வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் வந்து பண்ணி காட்டுறேன். ஓகே, ஜஸ்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் பக்கம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா நீங்கள் வாங்கின நம்பர் வந்துருக்கும். அதை வந்து லாங் ப்ளஸ் வந்து பண்ணிங்கன்னா அந்த நம்பர் வந்து காப்பி வந்து ஆகிடும். இப்போ வந்து நான் வாட்ஸ்அப் போய்ட்டு ஒரு ஃபேக் அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் வந்து பண்ணி காட்டுறேன். ஓகே, வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு ஃபேக் அக்கௌண்ட், இந்த நம்பரை யூஸ் பண்ணி ஒரு ஃபேக் அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணனா ஒரு சின்ன பிரச்சனை வந்து இருக்குது. இதுமாதிரி நம்பர் எல்லாத்தையும் வந்து இந்தியாவில் வந்து பேன் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. இதை வந்து பிரேக் பண்ணதுக்கு நமக்கு வந்து ஒரு ஈஸியான ட்ரிக் வந்து இருக்குது. நிறைய பேருக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, நம்ம VPN யூஸ் பண்ணி தான் வந்து இந்த பேனை வந்து நம்ம வந்து பிரேக் வந்து பண்ண போகிறோம். உங்களுக்கு தெரிஞ்ச VPN வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அதில் வந்து அமெரிக்கா சர்வரை வந்து கனெக்ட் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி உங்களுக்கு எந்த விதமான VPN வந்து தெரியலனா ஜஸ்ட் பிளே ஸ்டோரில் போயிட்டு டர்போ VPN டைப் பண்ணுங்க. இந்த அப்ளிகேஷன் லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணி வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் வந்து கொடுத்து இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டோன்னே சென்டரில் வந்து கனெக்ட்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வந்து இருக்குது. ஜஸ்ட் அந்த பட்டனை கிளிக் பண்ணி VPN வந்து கனெக்ட் வந்து ஆகிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து அமெரிக்கா சர்வரோட வந்து நம்ம மொபைல் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் வாட்ஸ்அப் போய்ட்டு ஒரு ஃபேக் அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் வந்து பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து போயிட்டோன்னே நம்பர் வந்து கேட்குது. அந்த நம்பரை வந்து இந்த இடத்துல வந்து பேஸ்ட் வந்து பண்ணிடுறேன். நம்ம எடுத்துக்கிற நம்பர் வந்து யுனைடெட் ஸ்டேட்டு, ஆனால் வந்து கண்ட்ரி கோடு இடத்துல வந்து +1 டைப் பண்ணுறேன். இல்லை யுனைடெட் ஸ்டேட்ஸோட கண்ட்ரி கோடு வந்து +1 தான். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து OTP வந்து கேட்குது. ஜஸ்ட் நீங்கள் அந்த அப்ளிகேஷனில் போய் பார்த்தீங்கன்னா நமக்கு வேண்டிய OTP வந்து மெசேஜாக வந்து வந்திருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட் இந்த OTP வந்து அப்படியே வந்து அந்த இடத்துல வந்து டைப் வந்து பண்ணுங்கள். ஓகே, இந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஃபேக்கான வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணியாச்சு. இனிமேல் நமக்கு வந்து VPN வந்து தேவையில்லை. ஆனால் நம்ம VPN வந்து டிஸ்கனெக்ட் வந்து பண்ணிடலாம். ஓகே, இந்த நம்பரை யூஸ் பண்ணி நம்மளால் வந்து ஃபேக் அக்கௌண்ட் மட்டும் கிரியேட் பண்ணது இல்லாமல் இதையும் தாண்டி நமக்கு நிறைய வந்து பெனிஃபிட் வந்து இருக்குது. இதில் வர ஒரு பெனிஃபிட்டை ஒரு எக்ஸாம்பிளாக வந்து சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு செலிபிரிட்டி வந்து அவங்க வந்து கேட்குற எல்லார்கிட்டையும் வந்து அவங்களோட பர்சனல் நம்பரை வந்து தர முடியாது. அதுமாரி சமயத்தில் அந்த செலிபிரிட்டி வந்து இதுமாதிரி ஒரு ஃபேக்கான நம்பரை வந்து கிரியேட் பண்ணி இந்த ஃபேக்கான நம்பர் தான் வந்து எல்லாருக்குமே வந்து தருவாங்க. அவங்க பர்சனல் டீட்டெயில்ஸும் வந்து வெளியே போகாது, அவங்களுக்கு வந்து நம்பர் வந்து கொடுத்த மாதிரியும் வந்து இருக்கும். ஓகே, இதேமாதிரி நம்ம யூஸ் பண்ணி வாட்ஸ்அப் மட்டும் இல்லாமல் எந்தெந்த அப்ளிகேஷன் எல்லாம் வந்து நம்பர் யூஸ் பண்ணி வந்து லாகின் வந்து பண்ண முடியும், அது மாதிரியான அப்ளிகேஷன் எல்லாம் வந்து நம்ம இந்த நம்பரை யூஸ் பண்ணியே வந்து ஃபேக்கான அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் வந்து பண்ணலாம். ஓகே, இந்த அப்ளிகேஷனில் வந்து ட்ரை வந்து பண்ணி பாருங்கள். வெளியே எங்கும் போகாதீங்க. கொரோனா வந்து அங்கங்கே வந்து தலைவிரிச்சு வந்து ஆடிட்டு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வந்து வீட்டிலேயே வந்து இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு வந்து ஒரு லைக் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நண்பருக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோ போடலாம் சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலாம். நன்றி. Subscribe to Loop Tech YouTube channel. Press the bell icon and never miss another update.